السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة. وقال النبي صلى الله عليه وسلم: المهاجر من هجر ما نهى الله عنه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரபியுல் அவ்வல் மீலாது சங்கமத்தில் கூடியிருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீலாது விழா குழுவினர்களே, இன்றைய தொடர் சொற்பொழிவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற சங்கைக்குரிய கலீஃபுல்லா மிஸ்பாஹி ஃபாசில் பாக்கவி ஹஸரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மௌலானா மௌலவி அப்துல் நசீர் மன்பை ஹஸரத் அவர்களே, பெரியபள்ளியின் துணை இமாமாக சிறப்பு செய்து கொண்டிருக்கிற ஏஹெச் முகமது பிலால் அலி ஹசனி ஹஸரத் அவர்களே, மரியாதைக்குரிய முஹிதீன் அப்துல் காதிர் சிராஜி ஹஜரத் அவர்களே, ஏனைய உலமா பெருமக்களே, சமுதாய பிரமுகர்களே, லீக்கினுடைய தொண்டர்களே, 1500வது இந்த மீலாது பெருவிழா மேட்டுப்பாளையம் மாநகரத்தில் 58ஆம் ஆண்டு பெரு நிகழ்வாக இங்கு தொடங்கி இருக்கிறது. அல்லாஹ் இதனை சாலிஹான அமலாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை தொடர்ந்து பேணி வருகிற பெரியவர்கள், சமுதாய பெருமக்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அருமையான தொண்டர்கள், நிர்வாகிகள், உலமா பெருமக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான ரிசுக்கையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உயிரன்பு கொண்டு மஹப்பத்து கொண்டவர்களாகவும் மன்னரையிலும் மறுமையிலும் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியுள்ள மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கச் செய்வானாக. அருமையான மூமின்களே, தாய்மார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளாக இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒற்றை தலைமை
நிரந்தர தலைமை, துனியாவிலும் மறுமையிலும் நீடித்த தலைமையை உள்ளடக்கி கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் 1500வது இந்த மீளாது என்பது சமூகம் தன் நபியை போற்ற வேண்டிய, பின்பற்ற வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்கான சொற்பொழிவுகளாகும். கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள் என்பது அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் திருப்திப்படுத்துகிற வழியில் அமைய வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பாத அனாச்சாரங்களை விட்டு விலகி வாழ வேண்டும். இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே. காலத்தால் அழிந்து போகாத இருவரும் அத்தாட்சிகளை இந்த உலகம் இன்றளவும் சுமந்து கொண்டிருக்கிறது. ஒன்று அருள்மறையாம் அல் குர்ஆன். இது உலக பொதுமறையாக இந்த உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் ஏதோ ஒரு மனிதரால் தினம் தினம் வாசிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையில் தினம் குர்ஆனை நோக்கி பயணிக்கிற ஒரு பெருங்கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இரண்டு விஷயங்களை நான் உங்களிடத்தில் விட்டு போகிறேன். அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சுபசோபனம் சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேத வரி அல் குர்ஆன். இரண்டாவது அல்லாஹ்வுடைய பேரொளியாக, ஜோதியாக, காலத்தால் அழிந்து போகிற நிலையை தாண்டிய நிரந்தர நபியாகிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளை தொட்டும் இந்த உலகம் இந்த இரண்டையும் பேசிக்கொண்டே இருக்கிறது, தேடிக்கொண்டே இருக்கிறது. மீலாதுடைய அவசியம், பெருமானாரை குறித்து நாம் உணர வேண்டிய உயர்வுகளை குர்ஆனுடைய ஒரு சின்ன வசனம் உணர்த்தி காண்பிக்கிறது. வரஃபஅனா லக திக்ரக். நம் நபியே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற உயர்வுகள், அந்தஸ்துகள், புகழ் அது கால ஓட்டத்திலே கடந்து போய்விடும். நிலையான புகழ், அந்தஸ்து, உயர்வு யாருக்கும் கிடைக்காது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிற அற்புதமான செய்தி. இந்த வசனம் இறங்கிய பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான், உங்களுடைய உயர்வை, அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்ற வசனம் உங்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா? வரஃபஅனா, சொல்லுங்களா, வரஃபஅனா லக திக்ரக். அது என்ன என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹு அலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லி அனுப்பினார், உங்களுடைய உயர்வை, அந்தஸ்தை, மரியாதையை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதனுடைய பொருள், எங்கெல்லாம் எனது பெயர் உச்சரிக்கப்படுமோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். உலகத்தினுடைய பேரற்புதம்.
அல்லாஹ்வுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகிற இடமெல்லாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒற்றை தலைமை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருநாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட நியதி. இதுல நாம நுழைஞ்சு கருத்து சொல்றதுக்கு அங்க இடமே கிடையாது. அப்படி பேசியவர்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டார்கள். பெருமானாருடைய விஷயத்தில் வடிகட்ட வேண்டிய அறிவும் தகுதியும் நமக்கு கிடையாது. கலிமாவுடைய முழுமை என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் முழுமை. வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு நின்று விட்டால் அவர் மூமின் முஸ்லிமாக ஆக முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை எந்த அளவு அழுத்தமாக ஆழமாக நம்ப வேண்டுமோ அதே அளவு முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் ஒருவர் நம்பினால்தான் அவர் மூமின். இந்த அளவுகளை நாம் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலை மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். எல்லாரை விட என்ன பிடிக்கணும்? எல்லாரை விட மூமினாக ஆக முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். மனைவி, மக்கள், சொத்து, சுகம், உலகத்தில் கிடைக்கிற பதவி, பொருளாதாரம், அந்தஸ்துகள், இவைகள் எல்லாவற்றையும் விட ஒரு மூமினுக்கு என்னை பிடிக்க வேண்டும். அதுதான் பரிபூர்ணமான ஈமான். அருமைக்குரிய சஹாபாக்களில் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு நபி கிடையாது. ஒரு கற்பனைக்கு நபி வருவார் என்று வைத்துக் கொண்டால் அந்த தகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. மார்க்கத்திலும் சமூக அக்கறையிலும் ஆட்சி அதிகாரத்திலும் உலகத்தினுடைய முன்னோடியாக விளங்கியவர்கள் உமர் நாயகம். அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட உங்களை எனக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் உடனே சொன்னார்கள், நீங்கள் பரிபூரணமான ஈமான் அடையவில்லை. அல்லாஹ் அக்பர். சொர்க்கவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள், பெருமானாருடைய திருவாய் மலர்ந்து அருளப்பட்டவர்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையும் விட என் உயிரையும் விட நீங்கள் தான் பிரியத்திற்குரியவர்கள். அல் ஆன யா உமர், இப்பதான் நீங்க மூமின், இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடைந்திருக்கிறது. அதனால மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதான முஹப்பத், நேசம், பிரியம் சற்றும் குறைவில்லாமல் நிறைவாக முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தருகிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் புகழுகிறான், அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், தன் நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறான், மலாயிகத்துமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். விசுவாசிகளே, நபி மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அப்படின்னா பேசுங்கள்னு அர்த்தம். பெருமானாரை பேசுவது தனி ஒரு இபாதத். இந்த மீலாது என்பது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நாம் புரிய வைக்க வேண்டிய பாடம். அது இதோட 12 நாள் பயான் பண்ணிட்டோம் கொண்டாடிட்டோங்கிறதல்ல. வளரும் தலைமுறைக்கு பெருமானாருடைய வரலாற்றை தனித்தனியாக வாசிக்க வைத்து, பேச வைத்து, கேட்க வைத்து, அடுத்த தலைமுறைக்கு நபி நேசர்களை உருவாக்க வேண்டிய சமூக கடமை இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. அது ஃபர்து என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். சும்மா கடந்து போகிற செய்தி அல்ல. யாரோ சில சாமானிய மனிதர்களின் வரலாறுகளை பேசுவதல்ல. ஒவ்வொரு காலத்திற்கும் அந்த சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய முதன்மையான பாடம்
முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வரலாறு. அல்லாஹ் இதனை அமலை சாலியாக அல்லாஹ் கபூல் செய்வானா. நான் நிறைய பேருக்கு கொஞ்சம் மூளையில அப்பப்ப சின்ன அறியாமைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் இதெல்லாம் வேணுமான்னு கேட்பாங்க இல்லையா? அவங்க வரலாறா சொல்லிட்டு இருப்பான், யாரு கேட்க முடியும்? எனவே மூமின்களே, குறிப்பாக தாய்மார்களே, மதீனாவிற்கு வந்த பெருமானார் ஒரு மகரிபுடைய நேரத்துல அப்படியே தெருக்களில் ஒரு பார்வையிட வருகிறார்கள். இல்ல மக்கள் வீடுகள்ல என்ன செய்யறாங்க? சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், என்ன செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இந்த பரக்கத்தான நேரத்திலே எங்கள் வீடுகளில் உங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? என்னை பற்றி பேசுகிறீர்களா? என்ன பேசுகிறீர்கள்? நாயகமே, உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய நபித்துவம், உங்களுடைய 13 ஆண்டு கால மக்காவுடைய போராட்ட களம், உங்களுடைய தியாகம் நிறைந்த ஹிஜ்ரத் பயணம், 10 ஆண்டு கால நிறைவான மதீனத்து வாழ்வு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இது உண்மையானால் என்னுடைய ஷஃபாஅத் உங்களுக்கு நிச்சயம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாக்கு சொன்ன உடனே ஒரு துவா ஓதுறோம்ல, என்ன துவாங்க? இங்க இருந்து ஒண்ணுமே வரமாட்டேங்குது, இப்படியே பார்த்திருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த அழைப்பின் சொந்தக்காரனே அப்படின்னு அழைச்சிட்டு 1500 ஆண்டுகளை கடந்து உயிரன்பு கொண்ட ஒரு சமுதாயம் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கிறது, ஆதி சய்யிதினா முஹம்மதனில் வசீலா, யா அல்லாஹ், எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கொடுக்க இருக்கிற அந்த மறுமையில் உயர் பதவி வசீலாவை, மகாமே மஹமூதாவை அவருக்கு கொடு, அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு கொடு. ஒரு வினாடி யோசிங்க, நமக்கெல்லாம் துஆ செய்வது யார் இருக்கா? யாரா இருக்காங்களா? சொல்லுங்க. யாருக்காச்சும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு துஆ செய்யினா, யா அல்லாஹ், கஞ்சனா இருக்கிற ரப்பே, இவன் மனசை இன்னும் கொஞ்சம் விசாலமாக்கி கொடுன்னு கேட்போம். அப்படி மனசார துஆ செஞ்சிருக்கிறோமா இருக்காது? நமக்கு துஆ செய்வதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைக்க வேண்டும் நன்னடத்தைகளால். பெருமானார் உருவாக்கி வைத்த ஒரு சமுதாயம் 1500 ஆண்டுகளாக நன்றியோடு வாங்க சொன்னவுடன் அந்த தலைமைக்காக துஆ கேட்கிறது. மகாமே மஹமூதாவை, வசீலாவை, ஃபதீலாவை, தரஜத் ரஃபீஆவை எங்கள் நபிக்கு கொடு, நபியின் ஷஃபாஅத்தை எங்களுக்கு கொடு. 5 நேரம் பாங்கல, 24 மணி நேரம் சொல்லப்படுகிற பாங்கு. உலகம் முழுவதும் பெருமானாருக்காக துஆ செய்கிற ஒரு பெரும் சமூகம். அதனால முஃமின்களே, வரலாறு ரொம்ப முக்கியம். அது நாம வாழ்ற காலத்துல நம்ம சுற்றிலும் நடக்கிற சில நிகழ்வுகள் காலப்போக்கில் நமது சொந்த வரலாறுகளை சொந்த சமுதாயம் மறந்து விடுமோ என்கிற அளவுக்கு பய உணர்வுகள், சூழ்ச்சிகள் தேசம் முழுவதும் நடைபெற்று வருகிற சங்கடங்களையும் இந்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்ல, செல்போன்ல மூழ்கிட்டாங்க இல்லையா? யாரை பார்த்தாலும் சரி, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் டாய்லெட்ல உட்கார்ந்து கேம் விளையாடுறான். அவசரத்துல கடுகாமே வந்துடுறான். சிரிக்கிறோம், எல்லா வீடுகளிலேயும் முசீபத். எப்படி இந்த தலைமுறை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தலைமையேற்று இந்த சமூகத்திற்கு வாழுவார்கள் என்ற மிக பெரும் சவால் இந்த இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. வெறும் துனியா, கொஞ்சம் காசு எல்லாத்துக்கும் அதிகமாயிருச்சு இல்லையா? உடனே செல்லு வாங்கணும், வண்டி வாங்கணும், குடும்பமா போய் ஹோட்டல்ல திங்கணும், எங்கேயாச்சும் லாரியில் அடிபட்டு சாகணும். இப்படிதான் ஓடிட்டு இருக்கலாம். பெருமானாரை நேசிக்கிற, மார்க்கத்தின் மீது அன்பு கொண்ட உண்மையான மூமின்கள் ஒரு தலைமுறைக்கு பெருமானாரை கொண்டு போய் சேர்ப்பது மிகப்பெரிய கடமை. 57 ஆண்டுகளாக
இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அந்த சேவையை செய்து வருகிறது. அல்லாஹ் கியாமத்து வரையிலும் நீடிக்க செய்வானா? கொஞ்சம் அமீன் சத்தமா சொல்லுங்க. முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வருகை மிக சாதாரணமான வருகை கிடையாது. 12 நாள் நம்ம வரலாறு பேசணும்னு சொன்னா ஆயுசு முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 1.25 லட்சம் நபிமார்கள் வழிகாட்டிகளாக ரசூல்மார்களாக உலகத்திற்கு வந்தார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் பெரும் சமுதாயத்திற்கும் வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டினார்கள். வணக்கத்திற்குரியவன் அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வந்தவர்கள் நபிமார்கள். எந்த நபிமார்களும் அந்த ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. அவர்கள் பிரச்சாரம் செய்கிற வழியில் அவங்கள வச்சு அல்லாஹு தஆலா வாங்கின சத்தியம் என்ன தெரியுமா? உங்க வேலையை செஞ்சுக்கிட்டு எனது கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வருகையை நீங்கள் உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். வைதஹதல்லாஹு மீசாகன் நபீன், எல்லா நபிமார்களிடத்திலேயும் அல்லாஹ் வாக்குறுதியை சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டான். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்னன்னு, எனக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார். முஃமின்களே, உலக வரலாற்றில் பெருமானார் மட்டுமே தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், நான் திடீர்னு பிறந்தவன் அல்ல, அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்டு என் பயணம் தொடங்கியது. அன தஅவத்து இப்ராஹீம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவின் வெளிப்பாடு. நான் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் காபத்துல்லாவை கட்டி முடித்து காபாவின் வளாகத்தில் துஆ செய்கிறார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, இந்த சமூகத்தில் இருந்து ஒரு ரசூலை, இறை தூதரை அனுப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ நடப்புக்கு வருவதற்கு 2500 ஆண்டுகள் பிடித்தது. நாம மட்டும் அசர்ல துஆ கேட்டா மக்ரிப்ல நடக்கும்னு நினைக்கிறோம். நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் வெளிப்பாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சுப செய்தியின் வெளிப்பாடு. இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அஹ்மத் என்ற திருநாமத்தோடு தோன்றுவாரே அவரை குறித்து உங்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய இறை தூதராக நான் இருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சுப செய்தி நான். என் தாய் கண்ட கனவின் வெளிப்பாடு நான். அமீனா அம்மாவுக்கு பெருமானாருடைய வருகையை அல்லாஹ் கனவின் மூலமாக உணர்த்தி காண்பித்தான். மக்காவில் இருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய கோட்டைகளை கண்டு அதிசயப்பட்டார்கள். தனக்கு ஜனிக்க போகிற ஒரு குழந்தை உலகத்தின் ஜோதியாக பிறக்கும். என் தாய் கண்ட கனவை ஹலீமா அம்மாவிற்கு சொன்னார்கள். உலகத்திற்கு அது செய்தியாக வந்து சேர்ந்தது. முஃமின்களே, பெருமானாருடைய வருகை என்பது சராசரியான வருகை அல்ல. இன்னும் சொல்ல போனால் பெருமானாரை பேசுவதற்காக வேண்டித்தான் நபிமார்களின் பட்டாளங்களை அல்லாஹ் அனுப்பினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தில் பெருமானாரை குறித்து வாசித்து பெருமானாருடைய தோழர்கள் குறித்து வாசித்து பெருமானாருடைய உம்மத்தை குறித்து வாசித்து பிரமித்து போன வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, எனக்கு கொடுத்த இந்த வேதத்தை, ஆனா இந்த வேதத்துல என்னை விடவும் ஆக சிறந்த ஒரு நபி, அவரின் தோழர்கள், அவருடைய உம்மத், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தனிச்சிறப்புகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் நபியாக ரசூலாக இருப்பதை விட உம்மத்தே முஹம்மதியாவில் ஒரு பிரஜையாக ஆக்கு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். முஃமின்களே,
மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு பாடத்தை குர்ஆன் முன்வைக்கிறது. பெருமானாருக்காக வேண்டிய படைப்புகளை எல்லாம் படைத்தார். ஜோதியாக, ஒளியாக, நபிமார்களின் வழியாக வந்த பெருமானார் சொல்றாங்க, என்னுடைய பாரம்பரியமே பரிசுத்தமானது. 21 தலைமுறைகள் அத்துணையும் அறிவுஜீவிகளாக, வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்களாக, காபாவின் நிர்வாகிகளாக, சமுதாய தலைவர்களாக, புரட்சிகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தியவர்களாக 21 தலைமுறை அதுநான் வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானாருடைய பரிசுத்தமான பாரம்பரியத்தை குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஒற்றை வழிமுறையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் உலகத்தில் தனி சிறந்த தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் வருகை தந்தார்கள். மக்கா மாநகரில் பிறக்கிறார்கள். பெருமானாருடைய எதிர்பார்ப்பு சர்வதேச அளவில் இருந்தது. எல்லா சமுதாயமும் எதிர்பார்த்தது. அதிசயமான வரலாற்றுக்கு சொந்தமான அந்த பிறப்பு நிகழ்கிறது. வாழுகிறார்கள், வளருகிறார்கள். மிகச்சிறந்த குழந்தையாக, மிகச்சிறந்த இளைஞராக 40வது வயதில் அல்லாஹ் நபித்துவத்தை வழங்குகிறான். ஏற்றுக்கொண்டு 13 ஆண்டு காலம் மக்காவில் மார்க்க பிரச்சாரத்தில் பெருமானார் ஈடுபடுகிறார். இந்த 13 ஆண்டு காலத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். பெருமானாருடைய வரலாறு என்பது 2 தொகுப்பு உடையது. ஒன்று மக்காவின் வாழ்வு, இன்னொன்று மதீனாவில் வாழ்வு. மக்காவின் வாழ்வு என்பது கடுமையான சோதனைகளுக்கான காலம். என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய ரசூல்? லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை பதிப்பதற்காக போராடிய காலத்தின் உச்சம் 13. அதனுடைய இறுதியில தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்புறம் மற்ற சட்டங்கள், நோன்பு, சொல்லுங்க, ஜகாத்து, ஹஜ்ஜு, பெருநாள், ஜும்மாவுடைய நாள், குர்பானி, ஹலால் ஹராம், இது போன்ற ஏராளமான சட்டங்கள், ஷரீஅத்தினுடைய வடிவங்கள் எல்லாம் மதீனாவின் 10 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. என்ன வித்தியாசம்? 13 ஆண்டு காலம் போராட்ட களம். அன்னைக்கு பாருங்க, சொர்க்கவாதிகளுக்கான இலக்கணம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார், துன்புறுத்தப்பட்டார், உயிர் நீத்தார், சொர்க்கவாதியாக மாறினார். அவர்கிட்ட என்ன இல்ல? என்ன இல்ல? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எதுவுமே கிடையாது. அன்று லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கான போராட்டம் தான் மார்க்கம். வேற எதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பேசலையே. அவ்வளவு இறை வணக்கத்தில் அறியாமை இருந்தது. இந்த அறியாமைக்கு அவர்கள் ஒரு அழகு சூட்டினார்கள். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மார்க்கத்தில் இருக்கிறோம். இதுதான் பெரிய விஷயம். வாதம் புரிந்தது இப்ராஹிமின் மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆனால் செய்த அத்துணையும் அல்லாஹ்விற்கு மாற்றமான பாவச் செயல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபித்துவத்திற்கு முன்பே வேத விற்பனர்கள், பண்டிதர்கள், சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், தனிமையில் வாழ்ந்து வந்த துறவிகள், இவர்கள் எல்லாம் சந்தித்து பெருமானார் நிறைய கேள்வி கேட்கிறார்கள். இப்ராஹிமின் மார்க்கம் எது? இப்ராஹிம் இறை தூதர் என்று சொல்லுகிறீர்கள், அவர் இப்படி இணை வைக்க சொன்னாரா? காபாவின் நிர்வாணத்தில் தவாப் செய்ய சொன்னாரா? மூட பழக்க வழக்கங்களை நம்ப சொன்னாரா? சத்திய தேடலில் பெருமானாருக்கு கிடைத்த இந்த நுபுவத் வந்தாங்க மக்காவிற்குள். நோ காம்ப்ரமைஸ். எந்த சமாதானத்தையும் பெருமானார் ஏற்றுக்கொள்ளவே கிடையாது. தனித்து நின்றார்கள், போராடினார்கள். போராட்டத்தினுடைய உச்சம் அல்லாஹ் அக்பர். சில நேரத்துல இந்த சமூகத்திற்கு நடக்கிற அவலங்கள் அல்லது வேதனைகளை கண்டு நம்மை நிறுத்தி பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். பெருமானாருடைய வரலாறு என்பது பழமையான வரலாறு, காலத்திற்கு தோதுவான வராது. நேத்த பேப்பரை இன்னைக்கு வாசிக்க முடியுமா? சொல்லுங்க.
ஒருத்தர் நேத்து தினத்தந்தி எடுத்துட்டு இப்படி கோட் படிக்கிறாரு, அது நேத்து, அந்த காலாவதி ஆயிடுச்சு. நேத்த பேப்பரை யாராச்சும் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்குவீங்களா? ஒரு 2 ரூபா. அது போண்டா படிக்கிறதுக்கு தான். இதுதான் உலகம். ஆனால் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்றை ஒரு தலைமுறை பேசிக்கொண்டே இருக்கிறது என்றால் எந்த காலத்திற்கும் பொருந்துகிற வாழ்வு முஹம்மது ரசூலுல்லாஹின் வாழ்வு. காலம் மாறி போச்சு. ஏஐ உலகம். இதெல்லாம் யாருக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்காது. ஐடி ஃபீல்டுல 80% காலி. எல்லாமே ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால ஒது செய்வதை மாற்றிக்கொள்ள முடியுமா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒது செய்து காண்பித்து நான் எப்படி செய்கிறேனோ அப்படி செய்யுங்கள் என்று மனித குலத்திற்கான தூய்மையை கற்றுத்தந்த பெருமானார் எந்த கால சூழ்நிலையிலும், எந்த பருவ காலத்திலேயும், எந்த கண்டங்களிலேயும் இதை மாற்றுவதற்கான யோசனை கூட உலக மூமின்களிடம் பிறக்காது. பெருமானாரின் நடைமுறைகள் காலத்தால் அழிந்து போகிற நிலையில் இல்லை. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, நாங்க இப்படி சொல்றோமா? சொல்லுங்க. ஆதியாரை பார்த்தா டபுள் சலாம் சொல்றாங்க. என்ன சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு? அப்ப பாவம் ஒரு மிஸ்கின் கண்டா அவன் சலாம் சொன்னா, நீ எல்லாம் எனக்கு சலாம் சொல்றவங்களுக்கு ஆயிட்டு. கியாமத்தினுடைய அடையாளம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க பாருங்க, கியாமத்தினுடைய அடையாளம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்வார்கள். அப்படியே மையத்து மாதிரியே நின்றுப்பான், யாருக்கும் சலாம் சொல்ல மாட்டான். யாராவது ஒருத்தர் விஐபி என்னடா எங்கடா கண்டுபிடிச்ச இந்த சலாம? தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். எவ்வளவு கால ஓட்டத்தில் முகமன்கள் மாறி நிற்கிறது. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர்னு சொன்னா, அப்ப இப்ப கால ஓட்டத்துல அது மேடம்னு மாறிடுச்சு. இப்ப மேடத்தை சுருக்கி மேம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்டு கிட்ட நின்று மே அப்படிங்குவான். நீங்க சலாம் சுருக்கப்பட்டிருக்கிறதா? மூமின் ஆசைப்படுகிறார். வெறும் இப்படி சலாம் சொல்லி இருக்கக்கூடாது. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லுங்க. 1500 ஆண்டு பழமையானது. ஆனால் தினம் தினம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிற முத்தான மகத்தான தலைவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன்னா நிரந்தர நபிங்க. முன்னாள் நபிமார்கள் எல்லாம் எக்ஸ் நபி, முன்னாள் நபிமார்கள். பெருமானார் ஏதாவது கொஞ்சம் கூட வாங்கல, இந்நாளும் நபி, எந்நாளும் நபி, கியாமத்திலும் நபி, நிரந்தர நபி. ரசூலுல்லாஹ் நீங்கள் வஃபாத் ஆகிறீர்களே, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு நன்மை, நான் மரணித்தாலும். ஏன்னா இந்த சமூகத்தினுடைய தலைமை அது மட்டும் தாங்க. சும்மாச்சுக்கு அப்படி கட்சியில சேர்ந்து தலைவரேங்குமா, திரும்பிட்டு இவன்லாம் தலைவராங்க. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லுகிறவர்களெல்லாம் விரலால் ஒத்தி கொண்டு செலவாத்து சொல்லுவாரு. அவருடைய ஈமான் இதுதான் என்னுடைய நிரந்தர தலைமை. இதெல்லாம் துபாக்குரு தலைமை. மோமின்களே, பெருமானாருடைய இந்த நிரந்தர தன்மை தான் நமக்கான நிஅமத். எங்க தொழுகையில உட்கார்ந்துட்டு தொழுகை முடிகிற வேளையில கண்ணியமா உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துகிறார். அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். என்னுடைய சொல் சார்ந்த, பொருள் சார்ந்த, செயல் சார்ந்த எல்லாம் உனக்கு அர்ப்பணம். நம்ம இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லையா? அப்படி பாருங்க, அத்தஹிய்யாத்துல்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். பால் வேண்டாம் சொன்னா, கேஸ் வேண்டாம் சொன்னா, செருப்பு இருக்குமா இல்லையா? இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சலாங்களுக்கு மறந்துட்டு இப்படி திரும்புறாரு. அவர் அப்படி திரும்பியாங்கிறார். அல்லாஹ்விற்கு பரிபூரணமான காணிக்கை செலுத்துகிறோம். செலுத்தி முடிச்சிட்டு பாருங்க, மேட்டுப்பாளையத்தில் உட்கார்ந்து கொண்டு மானசீகமாக மதீனாவை நோக்கி அவர் சொல்லுகிற ஆத்மார்த்தமான சலாம், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. யாருக்குங்க சலாம் சொல்றாரு? சொல்லுங்க. என் நபி ஹயாத்தோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், என் சலாமை கேட்கிறார்கள். உங்க சலாம் சாமானிய சலாம் அல்ல.
இந்த சலாம் வெளிப்பட்ட உடனே மலாயிகத்துமார்கள் வானவர்கள் சுமந்து கொண்டு மதீனாவிற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். கண்மணி நாயகம் பதில் தருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை கோடி மூமின்கள் தொழுகையினுடைய அந்த இறுதி நிலையிலே தன் உயிரன்பு நபிக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மூமின்களே, அந்த 13 ஆண்டு கால பெருமானாருடைய வாழ்க்கையின் கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு வார்த்தையை பெருமானாருடைய வாயிலிருந்து சொல்வதானால், உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களில் அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான். இந்த உம்மத்தாக நாம என்ன சோதிக்கப்பட்டிருக்க சொல்லுங்க, சொல்லுங்க. உம்மத்தாக நபியினுடைய வழியை எடுத்து செல்வதற்காக நாம் பட்ட கஷ்டங்கள் என்ன அல்லாஹ் கேட்பானே. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த மீலாத அன்னைக்கு கொஞ்சம் குஸ்காவை ஜாஸ்தி சாப்பிட்டா அது அசர் வரைக்கும் வயிறு ஒரு மாதிரி உப்புசம் ஆயிருச்சு. இதுதான் நாம செஞ்ச ஜிஹாத். அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் கேட்பானா இல்லையா? என் நபி உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கு. அல்லாஹ் என்று சொல்ல வைப்பதற்கு நீ அந்த முயற்சியை எடுத்தாயா? இல்ல நீயாவது சொன்னாயா? அதனுடைய உச்சம் என்ன தெரியுமா? பெருமானாரை நெருங்க முடியாத சில தடைகள் இருந்த பொழுது ஏழை சஹாபாக்களை கொன்றொழித்தார்கள், தீ வைத்து கொளுத்தினார்கள். தன் மீது ஈமான் கொண்ட ஒரு சமூகம் கொடுமைப்படுத்தப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு உபதேசம் தான், நீங்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடாதா? யா ரசூலல்லாஹ், சொந்த மண்ணிலிருந்து எங்கே போவது? அருகில் இருக்கிற ஹபஷா எத்தியோப்பியாவிற்கு பயணப்படுங்கள். அதனுடைய அரசர் நல்லவர், கிறிஸ்தவர். அடையாளம் சொல்லி பெருமானார் அனுப்பினார். 2 முறை ஹிஜ்ரத் நடந்தது. குறைஷிகள் கடும் சோதனைகள் தந்தார்கள். உஸ்மான் நாயகம் கெஞ்சுவார்கள், யா ரசூலல்லாஹ், முதல் ஹிஜ்ரத்திலும் தாங்கள் இல்லை, 2வது ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அவனுடைய அனுமதி வரணும், நீங்க போயிட்டு வாங்க. ஒரு பெரும் போராட்டம். எத்தியோப்பியாவிற்கும் சென்ற அந்த முஸ்லிம்களை வாழ விடாமல் பரிசோதனை செய்த, கொடுமை செய்த அந்த வன்மை இன்றளவுக்கும் பாசிசத்தின் வழியாக இந்த சமூகத்திற்கு உலகம் முழுவதும் அது கொடுக்கப்படுகிறது. கண்ணுக்கு முன்னால் ரணகலமாய் ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிற அவலம் கஸாவின் மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விடுதலை நசீபாகி தருவாங்க. அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒண்ணும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே அந்த குதுஸ் பரிசுத்தமான பூமியிலிருந்து வெளியேற முடியாது என்ற ஈமானுக்கான தண்டனைகள். அப்பெல்லாம் நாம நினைச்சுக்கிறோம், பெருமானாருக்கு வராத சோதனையா நமக்கு வந்துருச்சு. இந்த உம்மத்தும் அந்த சோதனையில் பங்கேற்க வேண்டும். கடைசி ஒரு கட்டம் வருகிறது, தாருன் நதுவா. நீங்க வரலாறு எல்லாம் படிச்சுட்டு ஒரு வினாடி யோசிக்கணும். நிறைய பேர் மக்காவுக்கு மதீனாவுக்கு ரொம்ப சாதாரணமா போயிட்டு வந்துடுறாங்க. உம்ராக்கு போற அப்படின்னு. உம்ராக்கு போய் என்னங்க பாத்தீங்க? மறுபடியும் இந்த லிப்ட் திருத்து நம்ம வீடு மாதிரி இருக்குங்கிறாரு. ஆனா கூறு கிட்ட இதுக்கா போன இந்த பிளைட்ல உட்கார்ந்தாங்க திருத்து சந்தாக்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே பயமா இருந்துச்சு. கடல்ல விழுந்தோம்னா வருவோமோ போவோமோ, இங்க வேற 2 சென்ட் பேசி வச்சிருக்கிறோம். அப்புறம் சாப்பாடுங்க, அம்மாடி, ஏன்னா அதைத்தாண்டா 50 வருஷமா திரிட்டே இருக்கிற. என்ன பார்த்தாய்? நான் சொல்லுவேன், எந்த ஹரம் ஷரீஃபை நீங்கள் ரசித்து ருசித்து பார்க்கிறீர்களோ அதனுடைய அந்த கேமஸுக்குள் தான் பெருமானார் நடந்து தவழ்ந்து தொழுது ஈமானிய பிரச்சாரம் செய்து காபாவின் மதாப் என்று சொல்லக்கூடிய தவாப் செய்கிற இடத்தில் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கிற பொழுது அழகிய ஒட்டக குடல்களால் அசிங்கப்படுத்தப்பட்ட வரலாறு அங்குதானே நடந்தது. கண்ணீரோடு அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்களா? எத்தீமாக வளர்ந்த பெருமானாருக்கு சோறு என்ன தெரியுமா? பசிக்கிற பொழுதெல்லாம் ஜம்சமை வயிறு முட்ட குடிப்பார்கள் பெருமானார். ஜம்சமை குடிக்கிற பொழுது அந்த வரலாறு ஞாபகம் வந்திருக்கிறதா? சஃபா மருவா மலை அதனுடைய ஓரங்களிலிருந்து ஷாபை அபூ தாலிப்
அந்த கணவாயிலிருந்து பெருமானார் பள்ளிக்கு வருவார்களே, அபூஜஹல் எவ்வளவு தொந்தரவு செய்திருக்கிறான், அபூலஹப் எவ்வளவு கொடுமைகள் செய்திருக்கிறான், அத்தனையும் சகித்துக் கொண்ட பெருமானார். ஏன்னா அந்த 75 74 இந்த கேட்டு பக்கத்துலதான் இந்த தாருன் மெதுவான ஒரு ஆலோசனை கூடம் அமைந்திருந்தது. முக்கிய முடிவுகளுக்காக குறைஷிகள் கூடுவார்கள். அன்று இரவு கூட்டம் கூட்டப்பட்டது எதற்கு தெரியுமா? முஹம்மதின் இந்த பிரச்சாரம் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவருக்கு ஒரு தீர்வை நாம் எடுக்க வேண்டும். கூடினார்கள், பேசினார்கள், இப்லீஸும் கலந்து கொண்டார். அதில் எடுக்கப்பட்ட முடிவு முஹம்மது ரசூலுல்லாஹ் கூட்டு தாக்குதலால் கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் செய்தியை சொல்லிட்டார், நாயகமே உங்களை கொல்ல போகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய ஆணைகளின்படியே நடக்கக்கூடியவர்கள். எங்க போகட்டும், கிளம்புங்க. ஏழைகளுக்கான எத்தியோப்பியாவினுடைய ஹிஜ்ரத் நடந்து முடிந்த பிறகு பெருமானாருக்கான ஹிஜ்ரத் வரும் நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள் சித்திக் நாயகம். அந்த இரவோடு இரவாக அல்லாஹ் சொன்னா, ஹிஜ்ரத் கிளம்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை தன் வீட்டிலே ஹஜ்ரத் அலி நாயகத்தை படுக்க வைத்துக் கொண்டு சில அமானிதங்களை ஊர்ல கொடுக்கணும், கொடுத்துட்டு நீங்க மதீனா வந்து சேருங்க, நான் கிளம்புகிறேன், யாசீன் ஓதிக்கொண்டு புறப்பட்டார்கள். வீட்டை சுற்றிலும் வீட்டிற்கு ஒரு இளைஞன் ஓங்கப்பட்ட வாளோடு பெருமானாரை வெட்டி சாய்ப்பதற்கான அந்த நிகழ்வுகள் முடிவுகள் டெய்லி ஓதுற யாசீன்ல தான் அந்த வரலாறு வருது. யாசீன் ஓது என்னைக்கு ஓதிருக்கு? அஜர்த்தே ஓதுங்க, அஜர்த்தே ஓதுங்க, கபர்ல மன்றப்புக்கு அஜர்த்தே வாங்க. விழித்திருந்த கண்கள் பார்வையை அல்லாஹ் பறித்து விட்டான். ஓதிட்டே வந்தாங்க. சித்திக் நாயகத்தை வீட்டுக்கு போனாங்க. அப்படி கதவை தட்டக்குள்ள சித்திக் நாயகம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. போலாமா யார சொல்லல, உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாளா காத்திருக்கிறேன் நாயகம், இதோ ஒட்டகம் தயார், சரி கிளம்புங்கள். எங்கே போலாம்? யமனை நோக்கிய சவுர் குகை. இன்னைக்கு அண்ணாந்து இப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் விழுந்துருவீங்க. 548 முழம் உயரம். சித்திக் நாயகமும் பெருமானாரும் அங்கு போய் ஒளிகிறார்கள். அல்லாஹ் சில அற்புதங்களை நடத்தி காண்பிக்கிறார். இந்த குறைஷிகள் பெருமானார் மீது கொண்ட வெறியினால் தேடி வருகிறார்கள். எல்லா சூழ்ச்சியிலிருந்தும் பெருமானாரும் சித்திக் நாயகம் பாதுகாக்கப்பட்ட பிறகு 3 நாட்கள் கழித்து வழமையாக மதீனாவிற்கு பயணிக்கிற பாதையை தவிர்த்து விட்டு செங்கடல் மார்க்கமாக பெருமானார் பயணிக்கிறார். ஹிஜ்ரத்தை ஒரு கவிஞன் அழகாய் சொல்வார், பயணங்கள் எல்லாம் பாதையில் நடக்கும், பெருமானாரின் ஹிஜ்ரத் பயணம் புதியதோர் பாதையே உருவாக்கி தந்தது. ஏன் தெரியுமா? ஹிஜ்ரத் நடந்ததால் நாம் மூமின்களாக இருக்கிறோம். ஹிஜ்ரத் நடந்ததால் இஸ்லாம் வந்தது. எங்க போனாங்க ஹிஜ்ரத்துக்கு? சொல்லுங்க, எங்க போனாங்க? இன்னைக்கு சவுதி அரசாங்கம் இப்பதான் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சிட்டு வர்றான். கூடிய சீக்கிரத்துல சுன்னத் ஜமாத்திற்கு அவன் திரும்பி இருந்தோம், அல்லாஹ் ஹிதாயத் செய்வானா. அவன் வஹாபிதான். அது கொஞ்சம் இங்க அஜர்த்துமார்களுக்கு அது ஜீரணிக்க முடியாது சொன்னா. ஏன்னா அந்த வாடை கொஞ்சம் பேர்த்துட்டு இங்க இருக்கும். அவங்களே அப்படி தயங்கி தான் மௌலிது வருவாங்க. உன்னை யார் அப்படி கசாயம் குடிக்க சொன்னா? செத்து போயிட வேண்டியதானே. அவங்களுக்கு எங்க அஜர்த்து சொல்லி கொடுத்துறாரு. உங்க அஜர்த்து ஒண்ணும் ரசூல்லா இல்லையே, எல்லாம் இல்லையே, வஹாபி தான். எப்பொழுதெல்லாம் பெருமானாரின் மீது விமர்சன எண்ணங்கள் பிறக்கிறதோ முதல்ல தௌபா செய்யணும். அவனை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மக்கா டு மதீனா ஹிஜ்ரத்தின் பாதையை கண்டுபிடித்து மைல்கல்கள் போட்டு விரும்புபவர்கள் வரலாற்றை அனுபவிப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நடைபயணமாக போகிற ஒரு அற்புதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படியாவது இதாய் தருவானாக. இன்னொரு பக்கம் சாராய கடை, டான்ஸ் கிளப், சீட்டு, கபடி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான். மோமின்களே, பெருமானாருடைய வரலாறு தான் உலகை வாழ வைக்கும். அப்படி தொடங்கிய அந்த செங்கடல் மார்க்கமான வரலாற்றில் பாருங்கள்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகத்தை உடன் வைத்துக் கொண்டார்கள். சித்திக் நாயகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா நபிமார்களுக்கும் சித்தியக்குகள் இருக்கிறார்கள். என்னுடைய சித்தியக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. மறுமை நாளில் முதலாக என்னுடைய கபர் பிளந்து நான் எழுப்பப்படுவேன், எனக்கு பின்னால் சித்திக் நாயகம் வருவார்கள். அந்த ஈமானுக்கு பக்கத்துல போக முடியாது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆர்குமெண்ட் வருது, சித்திக் நாயகம் பெருசா உமர் நாயகம் பெருசா? உமர் நாயகமே சொல்லிட்டாங்க, அந்த ஹிஜ்ரத்தின் ஓர் இரவு ஒரு பகல் என் வாழ்நாள் அமலுக்கு சமமாகாது, சித்திக்கை தொட முடியாதுன்னா. பெருமானாருக்கு நிழலாக இருந்த சித்திக் நாயகத்தினுடைய உச்சமை எப்படி என்றால் அந்த நுபுவத் எப்படி இருக்கும்? கொலைக்களத்திலிருந்து தப்பித்த பெருமானார் செங்கடல் மார்க்கமாக ஏறத்தாழ 11 நாட்கள் கால்நடை மற்றும் ஒட்டகம் வழியாக மாறி மாறி பயணிக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகை. தேடி வந்தவர்களின் பாதை மாற்றி விடுவதற்காக வேண்டிய இந்த பாதை மாற்றம். அப்படி ஒருத்தர் தேடி வந்து விட்டார். தேடி வந்தார், வரக்கா தேடி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிபட்டார்கள். ஆனால் அங்கு நடந்த அற்புதங்கள், தௌபா செய்து திரும்பி போனார். ஒரு வழியாக மதீனாவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குபா பள்ளி, இன்றைய குபா பள்ளி இருக்கிறது, மிகப்பெரிய வரலாற்றின் செய்திகளை தாங்கி நிற்கிற பரிசுத்தமான முதல் மஸ்ஜித் உலகத்துல. அல்லாஹ் அதுக்குத்தான் தக்வா பள்ளின்னு சான்று கொடுத்துட்டான். நம்ம கட்டுற பள்ளிவாசலுக்கு சான்று வாங்க முடியுமா? சான்று வாங்க முடியுமா? தக்வா பள்ளி என்று அல்லாஹ் சான்று கொடுத்தான். பெருமானார் சொன்னார்கள், ஒலி செய்து விட்டு இந்த மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுதால் போதுமானவை. வரலாற்றை சுமந்து இருக்கிற அந்த குபா மஸ்ஜித் ஒரு உம்ராவின் நன்மையை உங்களுக்கு தரும். அது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? எப்படி சாத்தியமாகும்? குளிச்சு இஹ்ராம் அணிஞ்சு தல்பியா சொல்லி இத்தனை செய்ய வேண்டிய ஒரு உம்ரா 2 ரக்காத்தில் கிடைக்கிறது என்றால் இந்த வரலாற்றை பெருமானார் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். இந்த தக்வா பள்ளி சாதாரண பள்ளி அல்ல. உங்கள் நபியின் ஹிஜ்ரத் பயணத்தை முடித்து வைத்து புதியதொரு வரலாற்றை தொடக்கிய இடம். வந்து தங்கன உடனே இந்த அடிமைத்தளத்திலிருந்து மீண்ட சுதந்திர காற்றை அங்கு வைத்துதான் பெருமானார் சுவாசிக்கிறார். அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரத் பயணமே ஒரு புரட்சி தானே. எத்தனை சோதனைகளை தாண்டி பெருமானார் வந்தார்கள். அவர்களின் வருகையை ஹர்ரா அப்படின்னு ஒரு மலைப்பகுதியினுடைய மேல் ஏறி தினம் தினம் மதீனத்து மக்கள் பார்ப்பார்கள். பெருமானார் வந்துட்டாங்களா? ஏன்னா மக்காவிலேயே பெருமானாருக்கான ஒரு இஹ்லாஸான கூட்டத்தை மதீனாவில் அல்லாஹ் உருவாக்கி விட்டார். குர்ஆனுடைய பாஷையில சிறந்த மனிதர்கள் 2 சமூகம். ஒண்ணு முஹாஜிர்கள், இன்னொன்னு அன்சாரிகள். இந்த ஹிஜ்ரத்திற்கான விலை அல்லாஹ் கொடுத்த மரியாதை. வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முதலாக இஸ்லாத்திற்காக போராடி களமாடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் சான்று கொடுத்துட்டானே ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க, வரவும் அல்லாஹும் பொருந்தி கொண்டான், அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். எந்த இடத்திலும் சளைத்தவர்கள் முஹாஜிர்களும் அன்சார்களும். இவங்க வரவேற்கிறதுக்கு மாச கணக்கில் நபியை பார்த்ததில்ல, காத்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு நீங்க மதீனாக்குள்ள நுழையும் போது ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. பெருமானாருடைய அந்த ஹிஜ்ரத்தின் முடிவு வரவேற்கப்பட்ட இடம். பாட்டு பாடி மௌலூத் ஓதி வரவேற்றார்கள். குழந்தைகளும் பெண்களுமாக பாடி பெருமானாரை வரவேற்றார்கள். எங்கள் மீது ஒரு சந்திரனே பிறந்து வந்து விட்டது. அப்படி வந்த உடனே பாருங்க, 13 பெருசா 10 பெருசா? 13 தான் பெருசு இல்லையா? 13 ஆண்டு காலத்தில் எதையுமே செய்ய முடியாத அடிமைத்தனம். அடுத்து சுதந்திரம் கிடைத்திருக்கிறது.
இந்த ஹிஜ்ரத்தின் புரட்சியில் 10 ஆண்டுகளில் பெருமானார் எடுத்த நடவடிக்கைகள் அத்தனையும் 100 விழுக்காடு அந்த சமூகத்தை உலக அரங்கத்தில் கொண்டு போய் நிறுத்தியது. நபி நபின்னு சொன்னா நம்ம தஸ்மீமனை எடுத்துட்டு அல்லாஹ் சொல்லிடுறா சையதுனா முஹம்மத் வஅலா ஆலி சையதுனா முஹம்மத். இந்த சலாவாத்தோடு முற்று பெறுவது அல்ல, சமூக போராளிகளாக மாற வேண்டும். அவசரமா பள்ளி கட்டுறாங்க, தானும் கல் சுமக்கிறார்கள், மண் சுமக்கிறார்கள். யாரெல்லாம் கல் சுமந்தார்களோ அவர்களுக்கு துஆவும் செய்தார்கள். மதீனாவிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சந்திக்கிறார்கள். சுதந்திரமான தாவா. மக்கள் அப்படி இங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்களோ பின்னாடி அபூலஹபோ அபூஜஹலோ வந்து இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் சொல்வதை கேட்காதீர்கள், இப்படி நிறைய கொடுமைகள் இருந்தது. மதீனாவில் சுதந்திரமாய் பேசுவது நபி, கேட்பது சமுதாயம். எவ்வளவு பெரிய மாற்றம்! வேக வேகமாய் பெருமானார் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படியே தங்கிட்டு கடந்து வர்றாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வருகிற வழியில ஜும்மா வருகிறது. ஒரு டெம்பரவரி மஸ்ஜிதுல் ஜும்மா உருவாக்குறார்கள். 100 நபர்கள். முதல் ஜும்மா, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஜும்மா. அந்த வரலாற்றை நம்மை விட கிறிஸ்துவ உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறது. பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தால் என்ன பேசுவாங்க சொல்லுங்க? கடுமையா பாதிக்கப்பட்டவருக்கு பேசுறதுக்கு மைக் கிடைச்சுன்னா என்னங்க சொல்லுங்க? பாதிப்பு தான் பேசுவாங்க. மீடியால பேசுறானே 1500 சேனல்ல உழைச்சு போட்டாங்க. புரியுதா? புரியுதா? இதெல்லாம் சொன்னா நல்லா புரியும். பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிப்பை பேசுவான். கொலைக்களத்திலிருந்து தப்பித்து வந்த பெருமானார் உயிர் கொடுக்கும் 100 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு முதல் ஜும்மாவினுடைய உரையாற்றுகிறார்கள். ஒரு வார்த்தை கூட கடந்து வந்த பாதையை பெருமானார் பேசவில்லை. முழுக்க முழுக்க தக்வாவை பேசினார்கள், அல்லாஹ்வை பேசினார்கள். இது எப்படி ஆச்சரியம்? யாரு? மேலை நாட்டு உலகம் பெருமானாருடைய முதல் பிரசங்கத்தை ஆய்வு செய்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு மனிதரால் முடியுமா? முடித்தார்கள். அப்படியே மதீனாவுக்குள் வருகிற பொழுது இந்த மதீனத்து மக்களுக்குன்னே ஒரு தனி அன்பு இருக்குங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஹிஜ்ரத்துன்னு ஒண்ணு நடக்கலனா நான் அன்சாரிகளில் ஒருவராக பிறந்திருப்பேங்கிறார். உலகம் ஒரு பாதையில் பயணித்த அன்சாரிகள் ஒரு பாதையில் பயணித்தால் அன்சாரிகளின் பாதையை என் பாதையாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். அன்சாரிகளுக்கு கிடைச்ச வாய்ப்பை அதுக்கு வந்து இவங்க அப்படி இல்லைன்னு 2 பேரும் கிரீடம் தான், ஒருவருக்கொருவர் உயர்ந்த ஸ்தானம். இவர்கள் ஹிஜ்ரத் செய்ததில் மேம்பட்டவர்கள், முஹாஜிர்களை ஆதரித்ததில் அன்சாரிகள் மேம்பட்டவர்கள். எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? யா அல்லாஹ், அன்சாரிகளை மன்னிப்பாயாக, அன்சாரிகளை ஏற்றுக்கொள்வாயாக, அன்சாரிகளின் சந்ததிகளை ஏற்றுக்கொள்வாயாக, அன்சாரிகளின் பேர பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாயாக. 3 தலைமுறைக்கு பெருமானார் துஆ செய்தது அன்சாரிகளுக்காக. ஏன்னா உலகத்துல ரொம்ப எளிமையா அகதிகள் கையாளப்பட வேண்டிய வழிமுறையை ஹிஜ்ரத்தில் தான் சொல்லிக் கொடுத்தது. இந்த ரோஹிஞ்சா முஸ்லிம்கள்லாம் இன்னைக்கும் அகதிகள் முகாமில் இருக்கிறார். தமிழகத்துல நிறைய இடத்துல இலங்கைகள் அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க. இந்த அகதிகளுக்கான தீர்வை எடுக்க முடியாமல் அரசு தடுமாறுகிறது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான அகதிகளின் பிரச்சனையை வினாடியில் முடித்து வைத்தார்கள். முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். மதீனத்து மக்களே, பிரியப்பட்ட ஒருவரை நீங்கள் சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழுது வந்தவர்கள் ஒருவரை வீட்டுக்கு கூட்டி போனார்கள். அகதி பிரச்சனை முடிந்தது. இங்க சாத்தியமா உலகத்துல? இங்க வந்து கேட்பான், அவன் என்ன காஸ்ட், அவன் என்ன ஜாதி கேட்பானா இல்லையா? இங்க ஒரே ஒரு ஜாதி தான், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் உயிரன்பு உம்மத். காஸ்ட் எல்லாம் கேட்கலையே. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. ஒருத்தர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரு, 2 வீட்டுல ஒரு வீடு உங்களுக்கு, 2 தோட்டத்துல ஒரு தோட்டம் உங்களுக்கு, 2 மனைவியில 1 தலாக்கு விட்டு ஹலாலாக்கி தர, நீங்க கட்டிக்கீங்க. அவர் சொன்ன மாதிரி இவ்வளவு பிரியம்லாம் வேண்டாம், உங்க தோட்டத்தை வச்சுங்க, உங்க வீட்டை வச்சுங்க, உங்க மனைவியோட சந்தோஷமா இருங்க, நான் ஒதுங்குவதற்கு கொஞ்சம் இடம் போருங்கள், கடை தெருவை காட்டுங்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, பெருமானாரின் துஆ என்ன தெரியுமா?
பெரும் கோடிகளில் முழங்கியவர் மக்காவில். எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டாரு. மதீனாவில் பெருமானாருடைய துவா என்ன தெரியுமா? கல்லை புரட்டினாலும் தங்கமாய் எனக்கு லாபம் தந்தது. நான் உள்ளே நுழைகிற பொழுது அந்த உயிரன்பு தோழர்கள் பெருமானாரை ஆர்ப்பரித்து வரவேற்கிறார்கள். சொன்னாங்க, விட்டுருங்க, உங்களுடைய அன்பு அற்புதமானது. என்னுடைய கஸ்வா ஒட்டகம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறது, அதை விட்டு விடுங்கள். அது எங்கு அமருகிறதோ நான் தங்குவேன். அபு அய்யூப் அல் அன்சாரி வீட்டிலிருந்து பெருமானார் தங்குகிறார்கள். அடுத்ததாக உலகத்தின் சிறந்த மஸ்ஜித் உருவாக்கப்படுகிறது, மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவி அந்த இடம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? சஹல் சுஹைல், யதீமான சிறுவர்கள். மதீனாவின் மையப்பகுதியில பள்ளிவாசலுக்கு இடம் வேணும்னா நம்மளும் சைட் எல்லாம் பிரிக்கிறான். பிரிச்சுட்டு இந்த கடைசி சைட்டு ஒரு 4 சென்ட் புறம்போக்கு, 2 சென்ட் பட்டா, 2 சேர்த்து அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன். இவனே புறம்போக்கு சொல்லிட்டு பிரச்சாரம். பள்ளிவாசலுக்கான தனி இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, நல்லா விடுவா அல்லாஹ் உனக்கு. சைட்டை விக்கிறதுக்குங்க சில நேரத்துல உண்மத்தை ஏமாந்துருச்சுன்னா அந்த 2 சென்டையும் வித்துட்டு போயிடறான். எப்பா சைட்டு பிரிக்கும் போது பள்ளி இருக்குன்னு சொன்னாங்களே, பரிசலத்துல பள்ளி இருக்கான்னு பாரு. ஒரு ஊரனுடைய ஒரு மஹல்லாவுடைய மைய பகுதியில் மஸ்ஜித் அமைய வேண்டும். சித்திக் நாயகத்தை விட்டு இடம் பார்த்துட்டு வாங்க நான் வந்து சொன்னாங்க. இந்த பேரித்தமிழ கொட்டைகளை காய போடுகிற ஒரு இடம், அதுதான் மத்திய பகுதி. யாருதப்பா? பெற்றோர்கள் இல்லாத அனாதை சிறுவர்கள் சஹல் சுஹைல் காசை கொடுத்து வாங்கினார். காசை கொடுத்து. ஆமா, சில பேருங்க ஏதாவது ஒரு முக்கியமான சைட்டு வச்சிருப்பாங்க, ஜமாத்தே போய் ஒரு வீட்டுல உட்காந்து பள்ளிவாசலுக்கு உங்க இடத்த தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே அவர் அப்பவே பயந்துறாரு, சும்மா கேட்பானோ அப்படின்னு. அப்படி பேசி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவா. சொர்க்கத்தை தரட்டும், குடி இருக்கிற வீடுக்கு நான் என்ன செய்வேன்? பயந்துருவாங்க. நீங்கள் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்குவதாக இருந்தால் மார்க்கெட் ரேட்டை விட அதிகம் கொடுத்து வாங்குங்கள், கொடுத்தவனையும் சந்தோஷப்படுத்துங்கள். பள்ளி கேட்கிறோம், இங்க மார்க்கெட் ரேட்டு 15 லட்சம் ரூபாய் இருக்கு, 20 லட்சம் ரூபாய் வாங்கிக்கங்க, பள்ளிக்கு கொடுங்க. அவர் எப்பயுமே துவா செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா பள்ளிவாசலுக்கு பயன்படுது, கொடுத்த காசு என் வாழ்க்கையில பெரிய வழக்கத்தாச்சுங்க. பள்ளிக்கு வேணும் பள்ளிக்கு வேணும்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய் சென்ட் இடத்த 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு. அந்த தொழில் போகும்போதெல்லாம் திட்டுவார், கொள்ளையில் ஓனவங்களா ஏமாத்தி வாங்கிட்டானுங்க. நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருந்தா, அபார்ட்மெண்ட் கட்டியிருந்தா வருமா இல்லையா? எத்தீமான சிறுவர்களுடைய வீடு இடம். அந்த சிறுவர்கள் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், வரலாற்று பொக்கிஷம், எங்கள் இடம் பள்ளிக்காக நாங்கள் தானமாக தருகிறோம். முடியாது, நீங்களாம் மைனர், உங்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால மார்க்கெட் ரேட் என்னவோ சித்திக் நாயகம் 10 திரகம் கொடுத்து இடம் வாங்கியது. மஸ்ஜித் நபவியை கட்டுகிறார்கள். பண்ணை மரம், ஈத்த மரம், அதனுடைய மட்டைகள், மஸ்ஜித் நபி உருவாக்கப்படுகிறது. உமர் நாயகம் சொல்றாங்க, பாலைவனத்தினுடைய புயலில் இந்த பள்ளி தாங்குமா? உமரே, ஒரு காலம் வரும், நான் எழுப்பிய பள்ளிவாசலுக்கு நுழைவதற்காக மக்கள் காத்து கிடப்பார்கள். இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா? உமரா போனா அப்பாயின்மெண்ட் போடுறான். அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்குங்க? நைட்டு 12:45. எத்தனை மணிக்கு போகணும்? 11 மணிக்கு போய் நிக்கணும். கியூல சுத்தி எதுக்குள்ள போறக்கு? ரைட்டுக்கா, ரவுதா ஷரீஃபுக்கு போற. பெருமானாருடைய அந்த மஸ்ஜிதிற்குள் கால் வைப்பதற்கு காத்து கிடக்கிறார்கள். ஒரே ஒரு வாய்ப்பு தானே, ஒரே ஒரு வாய்ப்பு தான். அன்னைக்கு நீங்க தூங்கிட்டீங்கன்னா மிஸ்ஸிங், ஆன்லைன்ல வராது, அப்பாயின்மெண்ட் புதுசா போட முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! மஸ்ஜிது நபவியை உருவாக்கிய பெருமானார் அடுத்தடுத்து இந்த சமூகத்திற்கு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய திட்டங்களை தந்தார்கள். அதான் இவருக்கு வந்த புரட்சி. முதல்ல சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள். நம்ம நாட்டுல ரொம்ப அவசியம். வடக்கில் மிகப்பெரிய சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த பாசிசம் இப்ப தெற்கிலும் காலுண்டுகிறது. மத மோதல்களை உருவாக்குறது, சோசியல் மீடியாக்களின் வழியாக மிக கடுமையான விமர்சனங்கள். ஆத்திரப்படுவது தீர்வல்ல, பெருமானாருடைய வழியில் இருந்து எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து முதல்ல ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இது நம் மதீனா. இங்கு வாழுகிற யூதம், இங்கு வாழுகிற கிறிஸ்தவம், இங்கு வாழுகிற மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள் எல்லோருமே இந்த மண்ணின் மைந்தர்கள். வேறுபாடு காமிக்கல. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் அல்லாஹ் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
ஆனா உங்களுடைய மத உணர்வுகளுக்கு இடையூறு தர மாட்டேன். நான் நஜ்ரான் தேசத்திலிருந்து பெருமானாரோடு விவாதம் புரிய வந்த கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள், தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு, வேணும்னா நீங்களும் இங்க தொழுதுக்குங்க. இப்பொழுது பெருமானார் ஒரு ஜனநாயக ஒரு ஆட்சியை நிறுவி மிகப்பெரிய வேலை செய்கிறார்கள். தேசபக்தியோடு மக்கள் வாழ வேண்டும். நம்மள சொல்றான் சோசியல் மீடியாக்கள்ல திரும்ப திரும்ப பேசுறாங்க, பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு. எந்த ஒரு முஸ்லீமாவது அந்த வார்த்தையை பயன்படுத்துவோமா? இல்லாம காகிதம் இலத்து ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாடு புரிந்து பாகிஸ்தானுக்கு போனவர்களை தலைவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் வேறு நாட்டுக்காரர்கள், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், முஸ்லிம்களாக இருக்கிறோம், அது சகோதரத்துவம். ஆனால் நாட்டின் அடிப்படையில் நாளைக்கு நீங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக போருக்கு வந்தால் முதல் அணியில் நின்று உங்களை எதிர்ப்பவன் நானாக இருப்பேன் என்று சொன்னார். வரலாறு ஒரு பெரிய சமூக கட்டமைப்பை உருவாக்கிய பெருமானார் பள்ளியினுடைய திண்ணையில் மதரசாவை தோற்றுவித்தார்கள். நிறைய இடத்துல அங்க கவலையா இருக்குங்க. மைனாரிட்டி ஸ்கூல் நம்ம ஆளுகளா வச்சிருக்கிறாங்க, அதை விட மோசமா இருக்கு. நீ ஏன் ஸ்கூல் நடத்துற? தீனுக்கு முக்கியத்துவம் இல்லையா? தீனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வழியில பெருமானார் பள்ளிதோறும் பாடங்கள் நடக்கிற மதரசாக்களை உருவாக்கினார். அப்படியே அசாபு சுஃபாவில் தொடங்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் மற்ற மதரசாக்கள் பள்ளிகளில் ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 100 விழுக்காடு பெருமானார் கல்வித்துறையில் ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள். ஹிஜ்ரத்தின் புரட்சி, பெண்களுக்கான முழு சுதந்திரம். இன்னைக்கும் அடிமைகளை போலதானே வாழ்றோம். இப்போ ஃபுல்லா ஃப்ரீடம்ங்கிற பேர்ல இப்போ பிள்ளைகளை மாப்பிள்ளைகளை செலக்ஷன் பண்றாங்க. சரியான தமாசா இருக்கும். அதனாலதான் பிள்ளைகளை டைவர்ஷன் பண்றாங்க. என்னன்னு தெரியாது. பள்ளியில வந்து நான் குழா கொடுத்துட்டேன், இன்னும் முத்தலஞ்சில குழா கொடுத்துட்டாங்களாமா, என்ன புரோட்டா வாங்கிட்டு வந்தியா, குழானா என்ன, பசுக்கனா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. எது கொடுத்துட்டாங்களாமா, வாங்கியாச்சு. ஏகப்பட்ட பெண்களுக்கான முழுமையான புரிதலை அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவின் புரட்சியில் ஏற்படுத்தினார். வாழ வேண்டியவர்கள், ஈமானோடும் தக்வாவோடும் வாழ வேண்டியவர்கள். சுதந்திரம் என்பது உங்களை மறைத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது என்று நிரந்தர தீர்வை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார். இளைஞர்களுக்கான புரட்சிகரமான சிந்தனைகள். பொருளாதாரம், நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, மேட்டுப்பாளையத்தில் வட்டி ஒழிக்கணும்னு முடியுமா? வட்டி கடைன்னு வெளியில நம்மால் வைக்கலையே தவிர செய்யறதெல்லாம் சொல்லுங்க, செய்யறதெல்லாம் ஹவுசிங் லோன், ஹலாலா, வீக்கிள் லோன், அப்புறம் எஜுகேஷன் லோன், அப்புறம் மேரேஜ் லோன், லோன் செஞ்சுட்டே இருக்கிறான். சுத்தி ஆறாம். ஒரு 10 வருடத்தில் பெருமானார் சொன்னார்கள், வட்டிக்கு வாங்காதீர்கள். என்ன செய்வோம் அரசு சொல்லலாம்? கூட்டு முயற்சி செய்யுங்க. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கடன் கொடுங்க. சதக்காவோட 18 மடங்கு நன்மை. இப்ப நம்ம கடன் கொடுப்போமா? ஒருத்தர் கேட்கிறாரு, ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, யோசிக்கிறார், 5000 ரூபாய் தருவாரா, தரமாட்டாரா? உன்ன பெருந்தன்மை அதை தவிர்க்கிறதுக்கு 500 ரூபாய் கொடுத்து துவா செய்யுங்க. இந்த 500 ஜக்காத்து. சொந்தக்காரன்டே அப்படித்தான் நல்லா பேசிட்டு இருப்பான். மச்சான் ஒரு 25,000 ரூபாய் வேணும். ஹலோ ஹலோ ஹலோ, டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஓடிடுவார். வீட்டை கூட்டிட்டு ஓடிடுவான். வீட்டுல கவிதை எழுதி வைக்கிறான், காணமயிலாட கடன் வந்து வேளாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட. பிளீஸ் டோன்ட் கடன். கடன் இடுப்பை முறிக்கும். நீங்க சொல்லுங்க, கடைசியில் அத்தனை பேருமே வெட்டிக்கடையில் நிற்கிறான். தினசரி வெட்டி இருக்கா இல்லையா? காய்கறி வியாபாரிகள், மீன் வியாபாரிகள், பெரும்பெரும் வணிகர்கள். அதுக்கு இவங்க சொல்லிக்கிறது, இந்த கோடீஸ்வரங்களா ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 கொடுத்து வச்சுட்டு பரக்கத்து கொடுங்க. வட்டிக்கு பரக்கத்துன்னு பேர் வச்சிருக்கான். ஏன்னா அவர் கொடுக்கலன்னா இவர் பரக்கத்தை. என்ன கான்செப்ட் இது? 10 ஆண்டுகள் பெருமானார் சொன்னாங்க, கடன் கொடுத்து பழகுங்க. அப்ப வட்டிக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது. இருப்பவர்கள் அன்பளிப்பு கொடு, சதக்கா கொடு, ஜக்காத்து கொடு. பணக்காரரின் பொருளாதாரம் ஏழைகளுக்கு இப்படி வந்து சேரட்டும். ஆனா வாங்க தகுதி இல்லாதவர்கள் அன்பளிப்பு கொடுங்கள். எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப பொருளாதார சுழற்சியை மதீனாவிற்குள் ஏற்படுத்திய பெருமானார் 10வது வருஷத்துல ஜக்காத்தை கொடுக்க போனால் வாங்குவதற்கு ஆள் இல்லை. வேண்டாங்க, பிளீஸ், நாங்க நல்லா இருக்கிறோம்.
இப்போ ஒரு கற்பனைக்கு இந்த மேடையில 1,00,000 ரூபாய் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜகாத் வழங்க இருக்கிறது, பயனாளிகள் மேடைக்கு வரவும் சொன்னா யார் வருவா? சொல்லுங்க. நீங்க அத்தனை பேரும் மேடைக்கு வந்துருவீங்க. நான் சொல்றது புரியுதா? 10 ஆண்டு பொருளாதாரத்தில் புரட்சியை ஹிஜ்ரத் ஏற்படுத்தியது. சும்மா மதீனாவின் வரலாறுன்னா வாழ்வுக்கான தளங்கள் அது. கல்வி, பொருளாதாரம், பெண்கள் சுதந்திரம். பாருங்க இந்த 10 வருஷத்துல கடகடன்னு ஜக்காத்து இது 2ல கடமையாகுது, ரமலான் கடமையாகுது, அப்புறம் ஜும்மா கடமையாகுது, பெருநாட்கள் கடமையாகுது, ஹலால் ஹராம். நீங்கள் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய சூத்திரங்கள், சட்டங்கள் அனைத்தும் மதீனாவில் வைத்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. தூக்கிட்டு ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. மார்க்கம் முழுமை அடைந்ததுன்னாங்க. ஹிஜ்ரத்தினுடைய உச்சபட்சமான அந்த புரட்சி என்னன்னா, ஒருவர் தான் கொண்டு வந்த மார்க்கம் தன்னாலேயே நிறைவாக்கப்பட்டு அதை நிறைவோடு பார்த்துவிட்டு அல்லாஹ்விடம் பயணித்தவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். பின்னர் வந்தவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது, நிறைவாக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரத்தை ஏற்படுத்திய புரட்சிகரமான தாக்கங்களை வாசிக்க வேண்டும், வளரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஈமானிய நம்பிக்கையோடு ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்கு ரப்பல் ஆலமீன் நமக்கு ஹிதாயத்து தருவானாக என்று துஆ செய்து கொண்டு, கொஞ்சம் கால நேரம் அதிகமானதை பொருந்திக் கொள்ளும்படி வேண்டி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.